Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மீல் பிளானிங் அண்ட் prepping ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். போன சில வாரங்களா வந்து நான் மீல் பிளானிங் வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு வரேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு என்கரேஜிங்கா இருக்கு அப்படின்றது. ஆக்சுவலா உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்து தான் எனக்கே என்கரேஜிங்கா இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய பண்ணணும் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த மீல் பிளானிங் அண்ட் prepping ரிலேட்டடான ஒரு வீடியோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம வந்து மீல் பிளானிங் பண்றதுக்கான பர்பஸ் என்ன? அந்த ஒரு வீக் வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா போகணும். லாஸ்ட் மினிட் டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் கிரியேட் ஆகாம அப்படியே அப்படியே ஃப்ரீயா போயிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பிளான் பண்றது, மீல் பிளான் பண்றது. ஸோ அந்த மீல் பிளான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீக்கெண்ட்ல இருக்கிற ஒரு நாள் முழுசுத்தையும் அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு எஃபிஷியன்டான மீல் பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சிடணும். அதுக்கு மேல டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரியல, அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும்னு தான் எனக்கு தோன்றுது. ஸோ மீல் பிளானிங் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அந்த பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு 15 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீலை ப்ரெப் பண்ணி எங்கே வைப்போம்? ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம். ஸோ அந்த ஒரு வாரத்துக்கான பொருட்கள் எல்லாத்தையும் அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரிட்ஜை வந்து ஒரு கிளீன் அப் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் இருக்கு, லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்குன்னு பாருங்க. குக் பண்ணதும் சரி, குக் பண்ணாத ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, என்ன இருக்கு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மீல் பிளானிங் பண்றதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறது நல்லது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் காலியா தான் இருக்கும் இல்லையா? ஸோ குவிக்கா ஒரு டவல் வச்சு ஒரு டிஷ்யூ வச்சு குவிக்கா கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போற வெஜிடபிள்ஸ் அதெல்லாத்தையும் ஸ்டாக் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸும் கிடைக்கும். அதே சமயம் குவிக்கா ஒரு கிளீனிங்கும் பண்ணி முடிச்ச மாதிரி. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட பேண்ட்ரியும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ யூஎஸ்ல வந்து எல்லாமே விலைவாசி ஜாஸ்தியா இருக்கு இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது. ஸோ இதுல நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் வேஸ்டேஜை கம்மி பண்ணி நம்ம ஒழுங்கா அந்த வாங்கின எல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்மளால முடிஞ்ச விஷயமே தவிர்த்து மிச்சம் எதுவும் நம்ம கையில இல்லை. ஸோ அதனால வந்து உங்க கிராசரி ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி உங்க பேண்ட்ரி, நான் சொன்ன மாதிரி உங்க ஃப்ரிட்ஜ்ல வேற என்னெல்லாம் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கு அப்படின்றத ஒரு நோட் கூட பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்க கடைக்கு போயிட்டு நீங்க வந்து என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்றது கான்ட்ரடிக்டரியா இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, லிஸ்ட் வச்சுக்கோங்க. லிஸ்ட்ல வந்து எனக்கு வந்து இத்தனை காய்கறிகள் வேணும். சில விஷயங்கள்லாம் மாறவே மாறாது. நம்மளுக்கு வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் எல்லா வீக்குமே தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ்டா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. மிச்சது வந்து அப்படியே வச்சுக்கோங்க. உங்க ஒரு 5 வெஜிடபிள் வேணும், 10 வெஜிடபிள் வேணும், இந்த அளவுக்கு அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க. கடைக்கு போயிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு சீசனல் ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் போறது வந்து இன்னுமே பெட்டரானதா இருக்கும். நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், அதே மாதிரி நல்ல ப்ரைஸ்லயும் கிடைக்கும். நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம மீல் ப்ரெப் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்கு எதுவும் கெட்டு போகாம நம்ம உடம்புக்கும் சேஃபானதா இருக்கும். அதனால கடைக்கு போயிட்டு நீங்க வந்து என்ன காய்கறிகள், பழங்கள் வாங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு வாங்கிட்டோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மீல் பிளானிங் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த 2 விஷயம் சுத்தமா இருக்கணும். இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், நீங்க மீல் பிளானிங் பண்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியாது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கிச்சன் சிங்க். நீங்க அன்னைக்கு அந்த ஒரு மீல் நீங்க இப்ப சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு கிளீன் பண்ணிட்டு அந்த சிங்க் நல்லா தரவா வாஷ் பண்ணிடுங்க. அது எப்பவுமே கிளீனா இருக்கணும் நீங்க மீல் பிளானிங்ல கையை வைக்க போறீங்க அப்படின்னா. அடுத்து வந்து உங்க டிஷ் வாஷரும் சரி, உங்க டிஷ் வாஷர்ல 1-2 பாத்திரம் இருந்தா சரிதான். ஏன்னா நம்ம மீல் பிளான் பண்ணிட்டு நிறைய பாத்திரங்கள் நம்மளுக்கு வாஷ் பண்ண வரதான் செய்யும். ஸோ அதனால வந்து எம்டியா இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து ஃபுல் பண்ணி வச்சிடாதீங்க. அதாவது கிளீன் பண்ண வேண்டிய டிஷ்ஷஸை வந்து டிஷ்வாஷரை ஃபுல் பண்ணி வச்சுட்டு நீங்க மீல் பிளானிங் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், டைமும் நிறைய. அடுத்ததான் வந்து இப்ப நம்ம மீல் பிளான் சார்ட் ஒண்ணு போடுவோம் பாத்தீங்களா? ஸோ அது வந்து எப்பவுமே நீங்க வீட்டுல போட்டுட்டு போயிட்டு வாங்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே தலை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க கடைக்கு போங்க, பொருட்கள் எல்லாம் வாங்குங்க, எது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எது நல்ல ப்ரைஸ்ல இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து மீல் பிளான்
போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மீல் ப்ரெப் பண்ணலாம். அதாவது கட் பண்ண வேண்டியது, வேக வைக்க வேண்டியது அதெல்லாம் பண்ணலாம். பட் என்னோட வீடியோல நான் வந்து பண்றது வந்து பாத்தீங்கன்னா, கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ப்ரெப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சார்ட் போடுவேன். இது உங்களோட இஷ்டம். நீங்க எப்போ சார்ட் போடுறது வந்து அதாவது மீல் ப்ரெப்புக்கு முன்னாடி போடுறீங்களா இல்ல மீல் ப்ரெப்புக்கு பின்னாடி போடுறீங்களான்றது. ஏன்னா வந்து என்னோட விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுட் வந்து நேரோ டவுனான ஒரு லிஸ்ட் அது. ஸோ எனக்கு தெரியும் எது சாப்பிடுவாங்க எங்க வீட்ல அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா போடுறது வந்து எனக்கு கட் பண்ணிட்டு நான் போடுறது எனக்கு ஈஸியா இருக்கும். பட் வந்து நீங்க உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லா டைப் ஆஃப் வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்க வந்து மீல் பிளான் போட்டுடுங்க. அதாவது சார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்க ப்ரெப் கூட பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல். அடுத்ததா வந்து நம்ம மீல் பிளானிங்க்கு வந்து ஃப்ரிட்ஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ற கண்டெய்னர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம போன வீக் யூஸ் பண்ணிருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே அங்கங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு எடுத்து ஒரு பாக்ஸ காலி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அது வாஷ் ஆயிருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து ஒரு ஒரு பிளேஸ்ல வச்சிடுங்க. எப்பவுமே வந்து வெட்டான பாத்திரத்தை வச்சு நம்ம மீல் ப்ரெப் பண்ணதை வைக்காம இருக்கிறது நல்லது. ஸோ ட்ரையா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கடைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேஸ்ல ரெடி பண்ணி வச்சுட்டு போறது நல்லது. ஸோ மீல் ப்ரெப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணலாம்னா, இதுக்குன்னு நீங்க தனியா போகணும்னு தனியா இதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க வந்து இந்த கிளாஸ் பவுல்ஸ் இல்ல அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்டீல் பாத்திரங்களே இருக்குல்ல, அதுலயே நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து என்ன பாத்திரங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஒரு 10 பாத்திரம் அது மாதிரி தேவை இருக்கும். அது மட்டும் நீங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல தரவா வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல ப்ரெப் பண்ணதை வைக்கிறதுன்றது வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து குவிக்கா முடியும் அந்த ப்ராசஸ். தான் இப்போ ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன நிறைய பேக்ஸ் இருக்கும். ஸோ பேக் ஃபுல்லா பொருட்கள் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம்னா அதை வந்து அப்படியே சார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஒரு பக்கம், ஃப்ரூட்ஸ் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வந்து கிராசரிஸ் அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து கண்டிப்பா உங்களோட கிச்சன் கவுண்டர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கணும். நீங்க ஏதாவது அப்ளையன்சஸ்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா கவுண்டர் டாப்ல வச்சிருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் சார்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மீல் ப்ரெப்பிங் அண்ட் பிளானிங் ப்ராசஸ் வந்து இன்னுமே குவிக்கா இருக்கும். அடுத்ததா வந்து நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வாஷ் பண்றது. இதுக்குதான் நான் சொன்னது வந்து உங்களோட கிச்சன் சிங்க் வந்து நீங்க ஃபுல்லா கிளியரா வாஷ் பண்ணி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா இந்த காய்கறிகள்லாம் ப்ரெப் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நல்லா கழுவணும். ஸோ ஏன்னா நம்ம ஒரு வாரம் வந்து கிட்டத்தட்ட அதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்ற போது அது வந்து நல்லா சுத்தமா கழுவிடணும். நீங்க அந்த நேரத்துக்கு கழுவி சமைக்கிறதுன்றது வேற. பட் நீங்க அதை கட் பண்ணதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்கன்னா அது கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சிங்கை சுத்தமான சிங்க்ல தண்ணியை பிடிச்சிட்டு நல்லா ஒரு 5-10 நிமிஷம் லைட்டா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வாஷ் பண்ணிடலாம். அகைன் வந்து நம்மளுக்கு அந்த காய்கறியில முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாம இருந்தா நம்மளுக்கு இன்னும் கூட நாள் அந்த 7 நாள் இல்ல 5 நாளுமே நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டா வரும். எதுவும் வந்து வேஸ்ட் ஆகாது, அழுகி போகாது, ஒன்றும் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நீங்க வச்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இது 2 கண்டிப்பா வச்சுக்கோங்க. அந்த வெஜிடபிள் ஸ்பின்னர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுல போட்டு நீங்க வந்து காய்கறிகள்லாம் ஸ்பின் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் அழகா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் கொலாண்டர் கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டீல் கொலாண்டரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது வடிகட்டி அது வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே குவிக்கா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப தேவைப்படும். நான் சொல்றேன் இந்த 2 விஷயமே மீல் பிளானிங்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம், மஸ்ட். அடுத்ததான் நம்ம பேப்பர் டவல்ஸ், அதாவது நீங்க வந்து டிஷ்யூ பேப்பர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து டவல்ஸ் நம்ம கிச்சன் டவல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவல்ஸுமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை அதை வாஷ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வாஷ் பண்ணி நீங்க மீல் பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா கிச்சன் டவல்ஸ் அதாவது பேப்பர் டவல்ஸ் இதெல்லாமே நிறையவே தேவை இருக்கும். அதையும் ரெடி பண்ணி வச்சு. அடுத்து நம்ம காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு, வாஷ் பண்ணியாச்சு, நல்லா ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் கட் பண்ற வேலை. ஸோ கட் பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய வெஜிடபிள்ஸும் இருக்கும். சில டைம் நம்ம வந்து சிக்கன் இந்த மாதிரி மீட் வகைகளுமே இருக்கும். எப்பவுமே வந்து ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. இப்போ வெஜிடபிள் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அதை ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மீட்டுக்கு மூவ் ஆகுறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கிராஸ் கண்டாமினேட் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால நீங்க எதை ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்களோ அதை பண்ணி
முடிச்சிடுங்க. முடிச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எடுங்க. நான் வந்து சஜஸ்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்றது ப்ரெப் பண்ற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் ஃப்ரீயா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இது அதுல பற்றக்கூடாது இது இதுல பற்றக்கூடாதுன்ற ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட இஷ்டம் அது, நீங்க எப்போ எதை ஃபர்ஸ்ட் பண்றீங்க அப்படின்றது. அதே மாதிரி நம்ம கட்டிங்க்கு வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சாப்பர், நீங்க மேனுவல்னாலும் சரி இல்லை வந்து நம்ம எலக்ட்ரிக்னாலும் சரி ஒரு சாப்பர் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து நிறைய டைம் நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணும். நீங்க 10 நிமிஷமா செஞ்சுட்டு இருக்கிற வேலையை அது 1 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடும். ஸோ அதனால அதை எடுத்து வாஷ் பண்ணுமே அப்படின்னு யோசிக்காம சாப்பரை வச்சு நீங்க மீல் பிளான் பண்ணுங்க. நீங்க சட்டுன்னு வித்தின் 2 ஹவர்ஸ்ல கூட நீங்க மீல் பிளானிங்க சூப்பரா முடிச்சிடலாம். அடுத்ததா வந்து நம்ம கட் பண்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பீல் பண்றது, அந்த எண்ட்ஸ் எல்லாம் கட் பண்றது, அந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு பவுல் வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பொருளும் கூட. ஸோ இதை வந்து நீங்க வேஸ்ட் நம்மளுக்கு நிறைய தான் வரும். ஸோ அதை வந்து நீங்க இன்னொரு மெத்தட் என்ன சொல்ல, நம்மளுக்கு சம்மர்லாம் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து கார்டனிங்லாம் நிறைய பேர் பண்ணதான் செய்வோம். ஸோ அதுக்கு நீங்க வந்து மெனியூரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க அதை மெனியூரா போடுற அளவுக்கு நிறையவே நம்மளுக்கு அந்த பீல்ஸ் இல்லை அந்த எண்ட்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஸோ இதை வந்து நீங்க இன்னுமே கூட எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து இப்போ நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டோம், காய்கறிகள் எல்லாம் பரத்தி அப்படியே வச்சிருப்போம். ஸோ இது வந்து மொத்தமா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஐயோ அப்படி மலைப்பாதான் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு டைம்ல ஒரு ஒர்க், இப்போ நீங்க சாலடுக்கு வெஜிடபிள் ரெடி பண்றீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுட்டு அந்த இடத்த கிளீன் அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு வேலையை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஓவர்வெல்மிங்கா ரொம்ப வந்து அது ஒரு டென்ஷனா இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மீல் பிளானிங்ன்றது வந்து நம்ம ஃபேமிலிக்கு தானே பண்றோம். ஸோ அதனால வந்து தாராளமா உங்க ஃபேமிலி கிட்ட வந்து நீங்க ஹெல்ப் வாங்கிக்கலாம், கேளுங்க. கண்டிப்பா அவங்களும் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த மீல் பிளான் பண்றது எதுக்கு அப்படின்றது, நம்ம அந்த வீக் வந்து பெட்டரா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட இல்லை உங்க ஸ்பவுஸ் கிட்ட தாராளமா கேளுங்க. அவங்களால முடிஞ்ச ஹெல்ப், சின்ன ஹெல்ப் கூடமே வந்து நம்மளுக்கு அந்த மொமெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் தேவை, கண்டிப்பா அது தேவை இருக்கும். அதனால கேட்டு ஹெல்ப் வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ மீல் பிளான் பண்ணியாச்சு, ஐ மீன் ப்ரெப் பண்ணியாச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் வந்து நம்ம ப்ரெப் பண்ணியிருக்கிற வெஜிடபிள் இல்லை குக் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ராப்பரா ஸ்டோர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், நீங்க ஒரு ஃபுட்டு மீல் பிளானுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை குக் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க, ரூம் டெம்பரேச்சர்ல ஆற விட்டுடுங்க. அது ஆறுறதுக்கு மேக்சிமம் வந்து ஒரு 2 hours 3 hours. அதுக்கு மேல வந்து நீங்க வந்து வெளியே வைக்காதீங்க. ஏன்னா அது ஒரு வாரத்துக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ. ஸோ அதனால நீங்க வந்து குக் பண்ணதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வித்தின் 2 to 3 hours வைக்கிறது எப்பவுமே ரெக்கமெண்டட் டைம் அது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆச்சுனாலுமே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வெளியே வெதர் எப்படி இருக்கும், சில டைம் குளிரா இருக்கும், சில டைம் வெயிலா இருக்கும். ஸோ அதனால வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி வெதர் நீங்க வந்து 2 to 3 hours நீங்க ப்ரெப் பண்ண ஃபுட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்க பிளான் பண்ண அந்த ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா வரும். எந்த ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுமா அப்படின்ற பயம்லாம் இருக்கவே வேண்டாம். அதே மாதிரி நீங்க ஃபுட்டை ஸ்டோர் பண்றதுக்கு எப்பவுமே ஏர்டைட் பாக்ஸா வச்சுக்கோங்க. நல்லா சீல் பண்ணி வைக்கும் போது கண்டிப்பா அது ஒரு வாரத்துக்கு வரும். அதே மாதிரி இப்போ நீங்க ஏதாவது ஃபுட்டு வந்து கொஞ்சம் வெட் ஆகுற மாதிரி, அதாவது வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா கீழே ஒரு பேப்பர் டவல் டிஷ்யூ அப்புறம் மேலே ஒரு டிஷ்யூ போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அந்த வெஜிடபிள்ல வந்து நம்மளுக்கு அந்த வேப்பர் ஃபார்ம் ஆகி அப்படியே அது சொதன்னு ஆகாது. உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது வரதான் செய்யும். மீல் பிளானிங்க்கு வந்து நம்மளுக்கு நிறைய டிஷ்யூஸ் ஒரு அந்த பேப்பர் டவல்ஸ் வந்து ஜாஸ்தி யூஸ் ஆகதான் செய்யும். பட் நீங்க வந்து அகைன் அந்த பேப்பர் டவல்ல நீங்க திரும்பி நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல ஒன்றும் பெருசா அழுக்கு இருக்க போகிறது கிடையாது. அது வந்து நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் தான் அப்படின்றதுனால திருப்பி இன்னொரு மீல் ப்ரெப்பிங்க்கு அது அந்த டிஷ்யூ யூஸ் பண்ணிக்காம ஜஸ்ட் நம்ம ஏதாவது கிளீன் பண்ணுவோம் இல்லையா, நம்மளோட கேபினட்ஸை கிளீன் பண்ணுவோம் இல்லை கிச்சன் மேடையை கிளீன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து டிஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு நிறைய யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ மீல் பிளானிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, ப்ரெப்பிங் முடிச்சாச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மெஸ் மாதிரி தான் இருக்கும்.
நீங்க இவ்வளத்தையும் பண்ணிட்டு அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பை நீங்க வந்து கிளீன் பண்ணாம, இல்ல நீங்க ஒர்க் பண்ண அந்த ஸ்பேஸை கிளீன் பண்ணாம போனோம்னா அர்த்தமே இருக்காது. ஸோ அதனால கையோட கையா நீங்க வந்து அந்த கவுண்டர், நீங்க நெக்ஸ்ட் அந்த இடத்துல ஒர்க் பண்ண போறீங்க, அதாவது கிச்சன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பை அடுத்த மார்னிங் நீங்க அதுல இருந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு குவிக் கிளீன் அப் கொடுத்துடுறது நல்லது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டே அதுல வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பீஸ்ஃபுல்லா ஒரு ப்ரீஸ் அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து டென்ஷன் நம்ம வந்து குறைக்க குறைக்க நம்மளோட பிஹேவியருமே இன்னுமே கைண்ட் ஆகும். நம்ம வந்து இன்னுமே வந்து மற்றவங்கள பத்தி யோசிப்போம். ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்றது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அதே சமயம் இந்த ப்ராசஸ் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிடாம இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஒரு மீல் பிளானிங் ப்ரிப்பேரிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்க இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்ல கூட ஃபாலோ பண்ணலாம். எப்போதும் மாமிஸ் லவ் கிச்சனோட இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.